இந்த காதலும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். எல்லாத்தையும் விட்டு ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிற போது, ஒரு சின்ன விஷயம் நம்மள தடுத்து நிறுத்தும். அந்த ஒரு நொடி ரொம்ப சுவாரஸ்யமானது. காதல் ரொம்ப மேஜிக். ஏதோ ஒரு ஞாபகம் உங்கள இழுத்து பிடிக்கும். இல்லைன்னா ஒரு பழைய மெசேஜ், ஒரு புகைப்படம், இல்லைன்னா ஒரு இடம் உங்களுக்கு வந்து பழச ஞாபகப்படுத்தும். உங்களால அங்கேருந்து ஓட முடியாது. நீங்க நின்னுடுவீங்க. இல்லைனா வந்து காத்துல வர நம்மளுக்கு சில ஸ்பெஷல் ஸ்மெல் வந்து அவங்கள ஞாபகப்படுத்தும். ஒரு பிரியாணியோட ஸ்மெல்லோ, ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல்லோ. நீங்க அவங்கள தேடுறது போல இந்த நொடி அவங்களும் உங்கள தேடிட்டு இருக்காங்களா? உங்க வருகைக்காக ஒரு சின்ன தடயத்த அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. பட் என்ன தடயம்? அந்த மௌனத்துக்கு பின்னாடி, அந்த ஏக்கத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரீடிங்லேருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓவரால் எனர்ஜிய பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. உங்களுக்குள்ள இருக்க அந்த கெமிஸ்ட்ரி வேற எங்கேயுமே இல்ல. இட்ஸ் லைக் அ மேக்னெட். இந்த கெமிஸ்ட்ரி பத்தி தான் அவங்க யோசிச்சிருக்காங்க. உங்களுக்குள்ள இருக்க சின்ன சின்ன சுவாரஸ்யமான தருணங்கள். இட்ஸ் லைக் அ மேக்னெட் மாரி தான். நீங்க அவங்க வந்து உங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா, அப்படியே இட்ஸ் லைக் அவங்க அப்படியே மெல்ல மெல்லமா நடந்து உங்க பக்கத்துல வந்து நின்னுப்பாங்க. சில சில விஷயங்கள் நீங்க இப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமா, இல்ல அப்படின்னு சொல்ற மாரி தருணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு உங்ககிட்ட வருவாங்க. இல்லைன்னா, உங்க முன்னாடி பழகுவாங்க. இதெல்லாம் வந்து காரணம் வந்து அது கெமிஸ்ட்ரி. அவங்க உங்க உங்க பக்கத்துல இருந்தா, உங்க சரவுண்டிங்ல இருந்தா, அவங்க ஃபீல் பண்ற அந்த பியூட்டிஃபுல்லான கெமிஸ்ட்ரி அத தான் அவங்க இப்ப ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. இந்த நொடி அதுதான் அவங்க மனசுல பெரிய தாக்கத்தையும், தவிப்பையும் உண்டு பண்ணிட்டுருக்கு. கொஞ்சம் பயம் கூட இருக்கலாம். நீங்க எங்கேயாவது போயிடுவீங்களோ அப்படின்ற. பட் பார்க்கலாம். ரீடிங்ல போக போக தான் தெரியும். பட் இதுதான் அவங்க வந்து இப்போ மிஸ் பண்ற ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் லைக் தட் பியூட்டிஃபுல் மொமெண்ட். வாவ்! உங்க அருகாமையில இருந்தா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற என்ன சொல்லுது அந்த பிளட்டு பம்ப் ஆகுற அந்த ஒரு விஷயம். இட்ஸ் லைக் மேபி உங்களுக்கு டோப்பமைன் நிறைய கிடைக்குதா இருக்கலாம் உங்கள் பக்கத்தில் இருந்தால். இட்ஸ் லைக் சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். இது வந்து அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, என்னை காதலிக்கிறது வந்து ரொம்ப சேஃபான விஷயம்தான். நீ என்னை காதலிக்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. மேபி முன்னாடி ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கலாம் அவங்க கேரக்டர் வைஸ் கெட்டிங் டு நோ ஈச் அதர். இதுதான் இப்போ இதுக்கான தடயத்தை தான் அவங்க தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு. நீங்கள் அவங்கள நோக்கி வந்தீங்க அப்படின்னா, உண்மையிலே உங்களை ஒரு தங்க தாம்பாளம் வச்சு, தயவு செஞ்சு அதில் கால் எடுத்து வை, என் தலை மேல வச்சுக்கிறேன் உன்னை அப்படிங்கிற அந்த எனர்ஜியில தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் எதை பற்றியும் பெருசாக வரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் உங்களுக்கு இன்டெரக்டாக மெசேஜ் சொல்கிறாங்க. இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். அவங்கள காதலிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான விஷயம் தான். நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்றாங்க. கெட்டிங் டு நோ ஈச் அதர். இதுதான் அவங்களோட பர்பஸ். எதுக்கு உங்களை எதிர்பார்க்குற அந்த தடயத்துக்கான விஷயம் என்ன? எதுக்காக உங்களை வருகை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்புக்கு போக விரும்புகிறாங்க. உங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2 பேரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமா இருக்கு. ஸோ என்ன தடயத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்டேருந்து ஸ்பெசிஃபிக்கா? என்ன தடயத்தை எதிர்பார்க்குறாங்க? நீங்கள் எங்கேயாவது போகணும் எதிர்பார்க்குறாங்க. இல்லைனா வந்து எங்கேயாவது காமன் பிளேஸில், பப்ளிக் பிளேஸில் உங்கள மீட் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. பட் ஸ்பெசிஃபிக்கான தடயம் என்ன உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க? வாவ்! ஓ! 8 ஆஃப் சோர்ஸ். நீங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறீங்க. இல்லைனா வந்து அவங்க எங்கேயோ அடைப்பட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே. அவங்க தடயத்தை எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸாக்ட்லி வந்து நீங்க எங்கேயாவது வெளியில போகணும். நைட் டைம்ல நீங்க எங்கேயாவது வெளியில போவீங்களா? அப்படிங்கிறத தான் ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப அ என்ன சொல்றது? ஹோம் பேர்டு, பெருசா எங்கேயும் வெளியில போமாட்டீங்க அப்படின்னா அது. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட வராத இருக்கிறதுக்கான காரணத்த முன்னாடியே சொல்லிட்டாங்க. தடையெல்லாம் அப்புறமா சொல்லுங்க மேடம். ஒன் செகண்ட். எஸ்பெஷலி அவங்க ஒரு டஃப் சிச்சுவேஷனில் இருக்காங்க. நீங்கள் அன்பிளாக் பண்ணுவீங்களான்னு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதுதான் அவங்க எதிர்பார்க்குற தடயம். ஸோ அன்பிளாக் பண்ணுவீங்களா? இல்லை வந்து நீங்கள் வந்து நைட் டைமில் எங்கன்னா வெளியில் வருவீங்க. இட்ஸ் லைக் நாட் அன் பேட் சென்ஸ். உங்களை எங்கே தனிமையில் பார்க்க முடியுமா? அது வந்து ஈவினிங் அவங்க ஒர்க் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து அவைலபிளாக இருப்பீங்களா? எங்கேயாவது சிக்குவீங்களா போகிற இடத்துல அப்படின்னு தான் பார்த்துருங்க. எஸ்பெஷலி நீங்கள் அன்பிளாக் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது தான் அவங்க எதிர்பார்க்குற தடயம். நீங்கள் அன்பிளாக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட பேச தயாராக இருக்காங்க. நீ வந்து என்னை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. யூ ஆர் மை ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் பண்ணுவீங்களாங்கிறத பார்க்கலாம். அந்த ஒரு சிறு தடயம் தான் அவங்க உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. பட் அதை தாண்டி என்ன தேடுறாங்கன்னு பார்க்கலாம். வேறு ஏதாவது ரொம்ப டீப்பாக அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை, லடாய் அந்த மாதிரி இருக்கா? நீங்கள் ஏன் அன்பிளாக் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இங்கே பாருங்கள், நீங்கள் அன்பிளாக் பண்ணிங்கன்னா காதில் சொல்ல காத்துட்ருக்காங்க. ஸோ ஏன் பிளாக் பண்ணீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன் அன்பிளாக் பண்ணுறீங்கன்னையும் பார்க்கலாம். வை ஷி பிளாக்ட் ஆர் ஹீ பிளாக்ட்.
இந்த பிளாக்கேஜ் எனர்ஜி ஏன்? த ஸ்டார். ஸ்டார் இஸ் அ பிளாக்கேஜ். பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ். உங்களுக்கு நிறைய அட்ராக்ஷன் இருக்குது. இட்ஸ் லைக் உங்களை நிறைய இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் ரொம்ப ஸ்வீட், உங்களுக்கு நிறைய சுற்றின்னு இருக்குது, அந்த மாதிரி ஒரு சீன் தான். பட் நீங்கள் ரொம்ப ரிசர்வ்டு, இல்லைனா வந்து ரொம்ப ப்ரொடெக்டடு. மேபி உங்களுக்கு மேலே நிறைய கண் இருக்கலாம். ஸோ நீங்கள் பெருசாக எங்கேயும் வெளியிலலாம் போக மாட்டீங்க. எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத இந்த வேலை அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்கள் ஸ்பேஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க விரும்புகிறீங்க. யார் கண்ணிலையும் பண்ணணுன்னு உங்களுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் பட் அதுதான் உங்கள் காதலுக்கு தடையாமல் இருக்குது. பட் ஐம் நாட் சீயிங் லைக் தட். பட் அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற எனர்ஜி அதுதான். நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேங்கிறீங்க, இல்லைனா அவங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாக வச்சுக்கிற, என்னால் வர முடியலை அப்படின்றாங்க. பட் அது வந்து கெமிஸ்ட்ரி மேலே போய் விழுறது. மேபி உங்களை பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் பயம், என்ன சொல்லுவீங்களோ அப்படின்னு. அதனால தான் இந்த ஃப்ளர்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் நடக்கலை. உங்களை ரொம்ப உயரத்தில் வச்சிட்ருக்காங்க. இட்ஸ் லைக் அ பெடஸ்டல். அதனால தான் வரல. பட் இந்த எனர்ஜி யாருதுன்னு பார்த்துலாம். இதை நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்களா, இல்லை வந்து உங்களை நேசிக்கிறவங்க வந்து வாக்கவே பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்க்கலாம். வை திஸ் 8 of swords and 8 of cups? ஃபெமினன் நான் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வளர்ப்பிறை, இது வந்து தேய்ப்பிறை. ஸோ ஒரு இருண்ட சூழ்நிலை தான் அவங்களுக்கு கொடுக்கறது. நீங்கள் வந்து வாக்கவே பண்ணது வந்து உங்களோட பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ், உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட், இல்லைனா வந்து நீங்கள் உங்களை சூஸ் பண்ணீங்க. வை திஸ் 8 of swords and 8 of cups? Wow, 9 of cups, 8 of wands. கம்யூனிகேஷன் இல்லை. 9 of cups, reverse. ஏன் இந்த 8 of swords? the devil energy. 3 of wands. இந்த பர்சன் வந்து ஆக்சுவலாக பாஸ்டில் பேட் ஹேபிட்ஸ் இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து காமிக் அட்டாக்ஸ் இருந்திருக்கலாம். என்ன அப்படின்னா அவங்களோட 9 of cupsனால் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். அது நீங்கள் தான் அப்படின்னா உங்களை தேர்ந்தெடுத்துருந்துருக்கணும், உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருந்துருக்கணும், சரியாக ஃப்யூச்சரை பிளான் பண்ணியிருக்கணும். பட் இந்த பர்சன் வந்து மேபி பேட் ஹேபிட்ஸ், லோ வைப்ரேஷனல் திங்ஸ்க்கு விழுந்திருந்துருக்கலாம், இல்லைனா வந்து தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணியிருக்கலாம், அவங்க காதலை உதாசீனப்படுத்தியிருக்கலாம். அதனால தான் நீங்கள் வாக்கவே பண்ணி பிளாக் பண்ணிட்டீங்க. இந்த பர்சன் வந்து அது கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், தப்பு பண்ணிட்டேன்னு முன்னாடியே பண்ணிக்கலாம். பட் இப்போது அவங்க வர தயங்கிறதுக்கு காரணம், உங்ககிட்ட ஒரு சைனுக்கு எதிர்பார்க்கறதுக்கு காரணம், சைன் எதிர்பார்க்கறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா உங்களை ரொம்ப உயரத்தில் வச்சுருக்கோங்க. யூ ஆர் த ஸ்டார். அப்போது வந்து நீங்கள் 10 11 அத்தோட இது 1 அப்படின்ற மாதிரி இருந்தீங்க. இப்போது இட்ஸ் லைக் யூ ஆர் வெரி யூனிக். இப்போது அவங்க நினச்சி பார்க்குறாங்க அந்த கெமிஸ்ட்ரி. இப்போ எந்த காமிக்கிட்டையும் நம்மளுக்கு அந்த அட்ராக்ஷன் இல்லை, இல்லைனா யார் பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த அட்ராக்ஷன் இல்லை. ஏன் அப்படின்னு யோசிக்கும் போது பளிச்சுன்னு அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. அவங்க தான் என்னோடய காதல், நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ திரும்ப வரதுக்கு தயக்கம். கம்யூனிகேஷன் நிச்சயமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அன்பிளாக் பண்ணுவீங்களாங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மெசேஜஸ் சொல்ல விரும்புகிறாங்க, இந்த நொடி வந்து உங்ககிட்ட பேச நினச்சா, பேசி இருந்தால் என்ன சொல்லுவாங்க? இந்த டெவில் எனர்ஜி, இந்த பாஸ்ட் பற்றி என்ன சொல்லுவாங்க? ஐ வாண்ட் யூ பேக். போதுமா? நீங்கள் திரும்ப வேணும் அப்படிங்கிறாங்க. தி வாண்ட் யூ பேக். பட் ஏன்? ஐ ஹோப் யூ ஃபைண்ட் சம்ஒன் ஹூ ட்ரூலி அப்ரிஷியேட்ஸ் யூ. இது பார்த்திங்கன்னா கான்ட்ரடிக்ஷனரி எனர்ஜி. இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறதுக்கு காரணம், அதாவது முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. ஏன்னா அவங்க உங்களை திரும்ப வேணும்னு நினைக்கிறாங்க, அதே சமயம் வந்து நீ என்னை விட ஒரு நல்ல ஆளை பார்த்து பிடிச்சிப்ப. இட்ஸ் லைக் நாட் இன் அ ராங் சென்ஸ். உனக்கு ஒரு நல்ல ஆள் அமையட்டும், உன்னை புரிஞ்சுக்கிற மாதிரி. மை இயர்ஸ் பர்க் அப் எனி டைம் ஐ ஹியர் யுவர் நேம் மென்ஷன்ட். ஸோ இந்த பர்சன் என்ன தான் வெளியில் நடிச்சிட்டு இருந்தாலும், யார் உங்கள் பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் சரி, உங்கள் பேரில் 2 லெட்டர், இட்ஸ் லைக் சம்திங் லைக் தட், உங்களோட பேரோட 2 எழுத்து யாராவது சொல்ல ஆரம்பித்தா கூட அவங்க காது வந்து ரொம்ப ஷார்ப். அது யார் ஏன் ஆளை பற்றி பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி. பார்த்திங்க, ஐ ஸ்டில் பிலீவ் வி வர் மென்ட் டு பி. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க இன்னும் நம்புகிறாங்க அவங்களோட வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் இணையும் அப்படின்னு. ஏன்னா இது டிவைன் லவ்னு நினைக்கிறாங்க. வாட் இஸ் யுவர் சைட்? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த நொடி அவங்க இதை தான் நினச்சிட்ருக்காங்க. 10 of swords. ஓ மை காட். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த பர்சனுக்குனா, நீ பண்ணது துரோகம் இல்லை, பச்சை துரோகம் அப்படின்னு சொல்கிறீங்க. 7 of coins.
நீங்க ரொம்ப பொறுமையா அந்த பெர்சனுக்காக காத்துட்டு இருந்தீங்க. வருவாங்க, திருந்துவாங்க, நான் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க இந்த காதல. ஏன்னா இங்க விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் நீங்க தான். உங்களோட வேல்யூவ அவங்க ரியலைஸ் பண்ணல. யூ ஆர் அ வெரி யூனிக் பீயிங். இங்க பார்த்தீங்கன்னா மெர்மெய்ட் எனர்ஜி. நீங்க ரொம்ப ரொம்ப யூனிக். இட்ஸ் லைக் என்ன சொல்றது? கோடியில ஒருத்தங்க அந்த மாதிரி. உங்க வேல்யூ அப்போ உங்களுக்கும் சரியா தெரியல. ஆனா இப்போ சும்மா ஜொலிக்கிறீங்க ஸ்டார். யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்கீங்க. அதுதான் மேக்னெட் மாதிரி இந்த பர்சனை திரும்ப உங்ககிட்ட இழுக்குது. தட் எனர்ஜி, தட் மேக்னெட். அதுதான் அவங்கள உள்ளே இழுக்கிறது. அது அந்த புல், அந்த என்ன சொல்கிறது, ஈர்ப்பு இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணீங்க. இங்கே பாருங்கள், உங்களை சுற்றி பின்னாடி நிறைய ஜந்துக்கள் சுற்றிட்டு இருக்கு. எதுக்கு? உங்களை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு. இட்ஸ் லைக் நிறைய பேர் உண்மையான காதலோட சுற்றலாம், ஒரு சிலர் வந்து ஒரு லஸ்ஃபுல் எனர்ஜியோட சுற்றலாம். பட் யூஆர் லைக் சீதா மாதா. உங்களை சுற்றி ஒரு நெருப்பு வளையம் உருவாக்கிட்டீங்க. அதில் இப்போ உங்கள் காதலால் கூட உள்ளே வர முடியாது. ஏன்னா அவங்க பண்ண துரோகம் பச்சை துரோகம். இந்த பர்சன் இந்த துரோகம் பண்ணுறதுக்கு ஒரு சிலருக்கு சப்போஸ் இந்த பர்சன் வந்து உங்களுக்கு எதுவும் துரோகம் பண்ணலை அப்படின்னா, இந்த அளவுக்கு பச்சை துரோகம் எதுவும் பண்ணல, சும்மா ஒரு சண்டை பிரிஞ்சிட்டோன்னா, இது வந்து உங்கள் பர்சனோட ஃபேமிலி. அவங்க வந்து ஒரு துரோகம் பண்ண போகிறாங்க. அதனால தான் அவங்க உங்ககிட்ட வர முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கும். என்ன பண்ணி இருப்பாங்க. இட்ஸ் லைக் அ பாஸ்ட் இல்லைனா ஃப்யூச்சர். ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். ஃபேமிலி துரோகம் வந்து இருக்குது உள்ள. எஸ், 10 ஆஃப் வான்ஸ், ஹெவிலி பர்டன், ஃபேமிலி துரோகம், அகெயின் கர்மா. இந்த துரோகம் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு காரணம் கர்மா. கர்மா எதனால் வந்துச்சு? உங்களுக்கு பண்ண துரோகம். 5 ஆஃப் கப்ஸ். இந்த பர்சன் வந்து ஸ்பில்ட் மில்க்னு சொல்லுவாங்க. கீழே சிந்தினதையே தான் யோசிச்சுட்ருக்காங்க. இட்ஸ் லைக் அ பாஸ்டில். இப்போ என்ன இருக்குது, எப்படி ரீபில்ட் பண்ணுவோம், இதை எப்படி முன்னாடி கொண்டு போவோங்கிறதுக்கு இல்லை. அதை பற்றி யோசிக்காம நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன். இட்ஸ் லைக் அ பாஸ்ட். இந்த பர்சன் இன்னும் பாஸ்ட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலை உங்களுக்காக நான் ஒரு கைடன்ஸ் மட்டும் கேட்குறேன். பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க? வாட் யூ நீட் டு டூ நவ்? நீங்கள் இப்போ பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க. யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். 7 ஆஃப் பென்டிகல்ஸ் ரிவர்சல். காத்துட்ருக்காத, வேலையை பாருன்றாங்க. இதை விட உங்களுக்கு தெளிவாக யாரும் கைடன்ஸ் கொடுக்க முடியாது. போய் வேலையை பாருன்றாங்க. ஸோ ஒரு சிலருக்கு நீங்கள் டு பி ஃப்ராங்க், பி ப்ராக்டிக்கல். உங்களுக்கு வாழ்க்கையில் புது காதல் வந்துருச்சு அப்படின்னா, வந்திருக்கு இல்லைனா இட்ஸ் லைக் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சம் ஒன் எல்ஸ். இந்த பர்சனை தாண்டி நீங்கள் உங்களுக்கு வந்து யார் மேலேயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லைனா யூ ஆர் ஆல்ரெடி இன் லவ் அப்படின்னிங்கன்னா, பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லீவ் இட். இந்த பர்சனை எங்கே இருக்காங்களோ அங்கேயே விட்டுட்டு போயிடுங்க. 99.9% இந்த பர்சன் உங்களுக்கு பச்சை துரோகம் பண்ணியிருக்காங்க. டு பி ஃப்ராங்க், நான் வந்து பூசி மொழிகளாக விரும்பலை. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் போயிருக்கலாம். இந்த பர்சன் மௌனமாக போனதுக்கு காரணம் ரொம்ப பெரிய நல்ல இன்டென்ஷன்னு சொல்ல முடியாது. அதனால தான் ஒரு புது காதல் உங்கள் எனர்ஜியில் இருக்குது. இல்லைனா தேவையில்லாமல் பிரபஞ்சம் இதை கொண்டு வர மாட்டாங்க. பழசை ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்காதீங்க. பழசை புது காதல் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம். புது காதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா ஆழமாக காதலிங்க, உண்மையாக காதலிங்க, உண்மையாக இருங்க. அந்த காதல் உங்களுடையது அப்படின்னா உங்கள் கைகளில் வந்து அழகாக சேரும். இந்த மாதிரி உங்களை பரிதவிக்க விட்டுட்டு பின்னாடி முதுகில் குத்திட்டு போகாது. யாராவது முதுகில் குத்திட்டு போனாங்க காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுருங்க. அவங்க உங்கள் காதலுக்கு தகுதி இல்லாதவங்க. சரி, தெரியாமல் அப்படி நீங்கள் 1000 காதல் மனசு அப்படி தான் 1000 எக்ஸ்கியூஸஸ் சொல்லும். அவங்களுக்கு ஃபேவர் ஆச்சுலாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி யோசிச்சு ஹூ நோஸ், அவங்களோட உண்மையான மனசு விகாரமாக கூட இருக்கலாம். ஸோ திரும்ப போய் அங்கே பலியாடாகாதீங்க. அவங்க கர்மா அவங்க அனுபவிக்கிட்டேன். ஏன்னா 10 ஆஃப் வான்ஸ் இஸ் நாட் அன் ஈஸி எனர்ஜி. பிரபஞ்சம் அவங்கள திரும்ப உள்ளே விடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஸோ உங்கள் காதல் இருந்தது, புது காதல் உங்கள் வாழ்க்கையில் ஆல்ரெடி இருக்குது, ஒரு புது வசந்தம் வந்துருச்சு அப்படின்னா ஃபாலோ தட். லீவ் திஸ் பேட் கை பிஹைண்ட். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.